ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நான் ஷேர் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து என்ன நம்மளை வந்து இது பண்ணுது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஜாலியாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், யூடியூப் வச்சுருக்கீங்களே, எவ்வளோ சேலரி எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி நானாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுல அதில் நிறைய ஸ்ட்ரகிள் வரும், சரிங்களா? எனக்குமே நிறையா அதில் ப்ராப்ளம் வரும். அதையே நான் ஃபேஸ் பண்ணி எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். சிஸ்டர், நானும் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா என்னோடய சேனலுக்கு வந்து கேமராமேன் யாரும் கிடையாது, ஸோ எடிட்டிங்க்கு யாருமே கிடையாது. நிறைய சேனல் நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இன்னுமே அது வந்து படுக்கையில் போட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் விலாக் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியுது, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2020 லாக்டவுனில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணுறவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் இவங்களோட சப்போர்ட்லாம் நம்மளுக்கு வேணும். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டென்ட்டோட தான் வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நாங்கள் 2 பேரும் வந்து கண்டென்ட்டோட வீடியோ போட்டோம். நோ ரீச், பார்க்குறவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம், நோ ரீச். அதுக்கப்புறம் வந்து மனசு ரீதியாக வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் போது நிறைய சேனல் ஓப்பன் பண்ணேன். ரீல்ஸ் மட்டும் போடுவேன், ஃபீல் பண்ணி போடுவேன். அப்போ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க, மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரீல்ஸ் பண்ணுறத நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம், சரிங்களா? அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2021 என்ன நடந்தாலும் நான் அண்ணினா மாறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் நான் என்னோடய ரீல்ஸை மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அது வேறு ஒரு இதுக்காக போட்டேன், அது வந்து அதுக்கப்புறம் வந்து நான் அது ரீல்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்கிறது, ஃபீலிங்ஸாகவே போட்டுட்ருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து சோகப்பட்டா போடுறேன், பழைய பட்டா போடுறேன்னு நிறைய பேர் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ இன்னுமே அவங்க பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடையில் இருக்கும்போது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். லைவில் வந்து நிறைய பேட் கமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. வீட்டிலலாம் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்னை நிறைய கழிவு. அதுக்கப்புறம் வந்து லைவ் நிப்பாட்டிட்டு தெரிஞ்சிருது வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னங்காட்டி ஃபஸ்ட்டு வந்து என்னை வாஷ் பண்ணுவாங்களோ வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் வீட்டில் ஆடிட்டு திரியிற அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பண்ணாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டு சைடு எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சுற்றியும் சொந்த பந்தம், கஸ்டமர் இந்த மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம வெளி உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம நல்லா வந்து அதுக்கே டைம் செலவு பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த கடைக்கு வந்து தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபரே தாண்டணும். அந்த கடையில் இருக்கும்போது வெறும் 200 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இந்த கடை வந்து எனக்கு லவ்லி ஹார்ட்டில் தான் சொல்லணும். ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும் மில்லியன் போச்சு. அப்புறம் பெரிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30,000 இந்த மாதிரியெல்லாம் போயிருந்துச்சு. அப்போ வந்து க்ரீமை பற்றி சொல்லும் போது எனக்கு வந்து அதில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸை வந்து நம்ம அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும் யூஸ் ஆகாமல் ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷனும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்குது, ஓகேங்களா? நான் யூடியூப் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தான். நம்ம நினச்சபடி அதை கஷ்டப்பட்டு அப்படி இப்படியெல்லாம் எடுத்து போட்டிருப்போம், அந்த வீடியோலாம் ரீச் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாத, அதை எதுக்கு பண்ணுற இது எதுக்கு பண்ணுற. ஏன்னா அவங்களே நம்ம காட்ட முடியாது, காட்டினாலும் எனக்கு பண்ண தெரியாது, நீ என்கிட்டலாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படியே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு வரும்போதெல்லாம் இன்னும் நிறைய சஃபர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ வந்து நான் யூஸ் பண்ணேன், சரி பெரிய வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுவோம் மானிட்டைசர் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 மாதமாக தான் நான் பெரிய வீடியோ லான்ச் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து எனக்கு பெருசாக எதுவுமே ரீச் இல்லை. ஓகே நம்ம போட்டுகிட்டே இருப்போம், கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா யூடியூப் சைட்லேருந்து நமக்கு நல்லா வந்து
இது கொடுக்குறாங்க சரிங்களா, வியூஸ் கொடுக்குறாங்க. அதனால் சரி கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து லக் அடிக்கும், அன்றைக்கி வந்து ஃபேமஸ் ஆகிக்குவோம். ரெண்டாவது நம்ம வீடியோ நம்மளே பார்த்து செல்ஃபாக நம்ம ஃபஸ்ட் அப்படி இருந்தோம் இப்போ அப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே வந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் எல்லாரும் சொல்கிற மாதிரி 8,000 மட்டும்தான் சரிங்களா. $100 ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் பண்ணுற ப்ராசஸ் தான். ஆனால் வந்து யூடியூப்புங்கிறது வந்து நம்ம லைஃப்பை வந்து நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி அப்படின்லாம் நம்ம இதை பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஜாலிங்கிறதே அதில் இருக்காது. நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்ம சம்பாதிக்கணும்னு இறங்க. இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வேலை செய்கிறோமா, வீட்டுக்கு வரோமா, நம்மளுக்கு தேவையில்லாத ஒருத்தவங்க யாராவது சொன்னாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிரும். ஆனால் யூடியூப்புங்கிறது அப்படி கிடையாது. ஸோ பல கேட்டகரி வந்து நம்ம நல்லதே இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்து தப்பான முறையில் நிறைய பேசுவாங்க. ஸோ நான் ஃபீல் பண்ணது அப்படி தான். ஏன்னா நான் வந்து யூடியூப்பை வந்து அடிஷ்னலாக எனக்கு பிடிச்சிருக்கிறனால நான் பண்ணுறேன். ஸோ ஆனால் நான் இங்கே வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு, நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னோடய கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. யூடியூப்பில் பார்க்குற மாதிரி நான் இருக்க மாட்டேன் சரிங்களா. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீ மேக்கப்பு, நீ அதை போட்டிருக்க எதை போட்டிருக்க. அதாவது நேரில் பார்க்குறவங்க என்னோடய கஸ்டமருக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் என்ன கலரில் இருக்கேன், நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் சரிங்களா. இந்த பொண்ணு யார்ட்டையும் நின்று கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம சொல்கிறனால நம்ம தப்பாயிட மாட்டோம். அந்த கமெண்ட்டை வந்து நம்ம தள்ளி வச்சிடணும் சரிங்களா. கமெண்ட்டை தள்ளி வைக்கணும். ரெண்டாவது வந்து நிறைய சுற்றி இருக்கிற நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து இவங்க சோசியல் மீடியாவில் இருக்காங்கன்னு பாராட்டி பேசுவாங்க. சில பேர் வந்து ஐயோ சோசியல் மீடியாவா அப்படின்னு டவுன் பண்ணி பேசுவாங்க, இனி காமிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். யார் எந்த நிமிஷத்தில் நம்ம காயப்படுத்துகிறாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு பர்ச்சேஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு விலாகை கண்டினியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே போனங்காட்டி வீடியோலாம் எடுக்காதீங்க, வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அங்கேயுமே செருப்படி வாங்கிட்டு வரணும் சரிங்களா. அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி நம்ம வீட்லேயே நம்ம வந்து வீட்டை மட்டும் காமிச்சு, நம்ம கடையை மட்டும் காமிச்சு, நம்மளோட ஜாப் இது தான் அப்படிங்கிறது நம்மளோட ஃபேஷனை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது வீட்டில் என்ன சொல்லுவாங்க, 24 மணி நேரம் நீ ஃபோனை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறனால தான் சாப்பாடு நல்லா இல்லை, துணி துவைச்சின்னா துணி நல்லா துவைக்கல, மிஷின் தான் துவைக்குது, நம்ம காய தான் போடுவோம், அதுவுமே டவுன் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எது பண்ணாலும் இப்போ நடந்து வரோன்னு வச்சுக்கோங்க, இப்படி பிடிச்சோம்னா, ஆனால் சும்மா பிடிச்சி வீடியோ பார்த்துட்டு வந்தால் கூட என்ன நினைப்பாங்கன்னா இவன் வீடியோ எடுத்துகிட்டு வராலாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோசியல் மீடியாங்கிறத அவ்வளோ அடி வாங்கி தான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். சில பேர் நீ வீடியோ எடுத்து போட்டே சம்பாதிக்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. வீடியோ எடுத்ததை வச்சு நைட்டு எடிட் பண்ணி அதெல்லாம் போஸ்ட் போட்டு எனக்கு 2 பேர் பார்த்து அதை லைக்கப் பண்ணி எனக்குன்னு 2 ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னோட நலதை கரங்கி ஒவ்வொருத்தரெல்லாம் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அது எனக்கு சாப்பிட்டேன்னு சொல்லணும்னு தோணும். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா நம்மளோட கமெண்ட் எல்லாரும் பார்ப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து நம்ம சொன்னோம்னா நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மள இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை வந்து அவங்க எது கேட்குறாங்க நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்மளோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்போம். ஒரு பெண்ணாக இருந்துட்டு எது பண்ணாலும் இந்த உலகம் வந்து தப்பாகவே இது பண்ணும். சோசியல் மீடியாவில் வந்து நம்ம நல்ல ஒரு வீடியோ ரீச் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு காசு வரும். அது இல்லாமல் நம்ம வந்து அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அது எல்லாமே ஃபாலோ பண்ணாமல் நம்ம சும்மா சேனல் ஓப்பன் பண்ணி விட்டு தினம் வீடியோஸ் பண்ணுறனால அப்புறம் வீடியோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் வந்தங்காட்டி நம்ம வந்து கமெண்டை மட்டும் ஹைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம்னால நம்ம இதாக முடியாது. சூடு சொரணை எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்ல பேர் நிறைய பேர் கிடைச்சாலும் நம்மளை வந்து பேட் கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ எனக்கு என்னன்னு தெரியுங்களா, நம்மளை வாழ்த்தி பேசுகிறாங்களா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுவாங்க சரிங்களா. அவங்க ஃபுல்லாகவுமே பார்க்க மாட்டாங்க. அதாவது நம்மளை குறை சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு அதில் என்ன குறை இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வீட்டில் அப்படி தான் சரிங்களா. நான் நாள் ஃபுல்லாக எல்லாமே கடையை கேர் பண்ணி வீட்டை கேர் பண்ணி எல்லாமே பண்ணும்போது எனக்கு இதே கிடைக்காது. நல்ல பொண்டாட்டி நல்ல பொண்ணு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவும் இந்த ஏஜ்லேயே எல்லாமே பாசிட்டிவாக வச்சுக்கிறாளேன்னு. ஆனால் குறையை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நான் குறை கண்டுபிடிக்கிறவங்கள தான் என்னோடய சேனலோட ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா
ஃபுல் வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஏதோ சின்ன மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அதுலேயும் வந்து நீங்கள் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க தான் என்னோடய ஓனர். சரிங்களா? குறை யார் அந்த குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே நம்மளை பிடிச்சனால தான் வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து இதாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளை பிடிச்சவங்க மட்டும்தான் நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ என்னை அவங்க வந்து ஒன்று விடாமல் பார்த்தனால தான் அவங்க அந்த குறையே சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் நேரில் பார்த்து பேசும்போது நான் இப்படி தான் பேசுவேன். இப்போ வீடியோவில் எப்படி பேசுகிறனோ அதே மாதிரி. ஆனால் இப்போ இந்த பக்கம் நம்ம கேமரா வச்சு எடுக்கும் போது என்ன ஆகும்னா, எனக்கு அந்த கமெண்ட் நிறைய வரும். கோணம் வை அப்படிங்கிற மாதிரி வரும், மேக்கப் அதிகமாக போட்டிருக்க அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த இடத்துல கேமரா இருக்குன்னா நான் இந்த பக்கம் பார்த்துட்டு பேசுறதுனால உங்களுக்கு சைட்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பேர் ஃபுல் ஃபேஸ் எடுங்கன்னா எனக்கு கேமராமேன் யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் நேராக அப்படி பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். இப்போ நான் நேராக பார்த்து பேசும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி தெரியாது. ஏன்னா இந்த பக்கம் செட் பண்ணி வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் வரும்போது ஒன்று நான் அதை பார்த்து சிரிப்பேன். நான் நேரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே என்னை பார்த்தா தெரியும். என் கஸ்டமரே சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்டைலாக ரஜினி சார் மாதிரி பேசுகிறீங்க கோணையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளை குறை சொல்கிறவங்களும் நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் எடுத்துக்குவேன். சரிங்களா? தனமாக ஆரம்பித்த இது வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு ஜாபாகவே அமைஞ்சிருச்சு. ஸோ இதுவுமே நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போய்கிட்டே தான் இருப்பேன். என்னோடய தொழில் ஃபுல் டைம் தொழில் வந்து என்னோடய கடை தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்னோடய யூடியூப் ஸ்ட்ரகல்லாம் தாண்டி வரணும். நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா வந்து இது எல்லாமே நீங்கள் தாண்டி வரணும். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்க்கு வந்து இது வாங்கணுமா அது வாங்கணுமா நான் ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே வாங்கி ஸ்டார்ட் பண்ண கிடையாது. என்னோடய பழைய மொபைலில் வச்சு ஓட்டோ மொபைலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்காக நான் எந்த செலவும் பண்ணல, டேட்டா போட்டு செலவு பண்ணல, வெளியே போய் வீடியோ எடுத்து செலவு பண்ணல, எதுவுமே நான் பண்ண கிடையாது. ஸோ எனக்கு அந்த டைமை ஒதுக்கி நான் அதுக்கான எஃபோர்ட்டை போட்டேன். அதுக்கான சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. ஒரு பெண்ணுன்னா எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க, பொண்ணுன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படின்னு. அந்த சிம்பத்தியெல்லாம் சும்மாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன ஹார்ட் ஒர்க் அதில் போடுறேனோ அது வந்து கடவுள் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தருவார் அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும், நான் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எதுவுமே இது பண்ணாமல் ஜாபில் இருந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டுலாம் பண்ணாதீங்க. ஸோ அது கூடயே எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து நல்லா ரீச் ஆகும். இப்போ வந்து என்னோடய சேல்ரி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாயில் இருந்து ஸோ 2 லட்ச ரூபா வரைக்குமே சேல்ரி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு மேலேயும் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் வராதுன்னு சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அது ஏன்னா இந்த மாதம் நல்லா வியூஸ் போச்சுன்னா நிறைய வரும், அடுத்த மாதம் ரிவ்யூஸ் கம்மியாக போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஒரு எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா வரைக்குமே மந்த்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் உண்மை. எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஃபோனு நெட்டு மட்டும் வச்சு போட்டு சம்பாதிக்கிறா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. கண் முழிச்சு அந்த ரேடியேஷன் பார்த்து அந்த டயத்தில் எடிட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணி நிறையா வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தா தான் தெரியும் காய்ஸ். நான் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி தான் நினச்சேன், செம்ம ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே வர தான் தெரியுது நம்மளை இத்தனை பேர் பார்க்குறாங்க, இன்னும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு என் உடம்பு இந்த இடம்லாம் எலும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரியான கைடன் பண்ணி நம்ம ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிட்டு நடந்திங்கன்னா சக்ஸஸாக நடக்கும். ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். நம்மளாலலாம் வந்து முன்னுக்கே வர முடியாது. நம்ம என்ன எஃபோர்ட் போட்டாலும் சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் வருவாங்க. பெருசாக நம்ம வந்து ரீச்சும் ஆக முடியாது. ஏன்னா அவங்க வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா ரீச் ஆகும். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரணும். ஆனால் நம்மளுக்கு அந்த சப்போர்ட்லாம் கிடைக்காது. சரிங்களா? கடை இருக்குல்ல, கடையை பாரு சம்பாரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே போயிடும். சரிங்களா? சரி ஓகே, உங்களோட ஃபீல்டை பற்றி போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டை பற்றி போட்டால் எல்லாருமே அவங்களே பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் வந்து எதை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட மைண்ட் தாட். சரிங்களா? எல்லாரும் அவங்க ஃபீல்டை பற்றி போடுறாங்க, அதை நான் ரொம்ப தப்புன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எல்லாமே என்னோட மனசில் இருந்ததெல்லாம் கொட்டியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது இதில் கருத்து இருந்தால் நீங்கள்